வேத வசனங்களை ஆழமாக கற்றுக்கொள்ள வாஞ்சையோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நாம் போஜன பலியின் பிரமாணங்களையும் தேவனுடைய பிரசன்னம் எந்த ஒரு இடத்தையும் பரிசுத்தமாக்குகிறது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே சமாதான பலிகளின் பிரமாணங்கள் என்ன, பாவம் நம்மை எப்பொழுது மேற்கொள்ள மாட்டாது, இயேசு கிறிஸ்துவின் அன்பை நினைவுபடுத்தும் பகுதி எது, இவைகளை ஆழமாக அறிந்து கொள்ள காத்திருக்கிறீர்களா? தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். 11, 12ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு செலுத்துகிற சமாதான பலிகளின் பிரமாணம் என்னவென்றால், அதை ஸ்தோத்திரத்துக்காக செலுத்துவானானால் அவன் ஸ்தோத்திர பலியோடும் கூட எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா அதிரசங்களையும் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளையும் எண்ணெயிலே பிசைந்து வறுக்கப்பட்ட மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களையும் படைக்க கடவன். இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படும் காரியம், அது மனமுவந்து கொடுக்கப்படும் காணிக்கையாக இருக்க வேண்டும். காரணம் என்ன? இது நன்றி காணிக்கையாக, ஸ்தோத்திர காணிக்கையாக படைக்கப்படுகிறது. இது விசுவாசிகளுக்கு விசேஷித்த கருத்துள்ளதாக இருக்கிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கவனித்தீர்களா? நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுது அவருக்கு செலுத்த வேண்டும்? எப்பொழுதும் அவருக்கு செலுத்த வேண்டும் என்று வாசிக்கிறோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை கர்த்தருக்கு நாம் செலுத்த ஆயத்தமாகாதவரை ஆலயத்திலே வந்து அவரை பணிந்து கொள்ள நாம் வர முடியாது. எப்பொழுதும் குறை கூறிக்கொண்டும் முறுமுறுத்து கொண்டும் இருப்பவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ள முடியாது. வசனங்கள் 13, 14 பாருங்கள். லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 13, 14ஆம் வசனங்கள். அவைகளை படைக்கிறதும் அல்லாமல் புளித்த மாவினால் செய்த அப்பத்தையும் தன்னுடைய சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியோடு கூட படைக்க வேண்டும். அந்த படைப்பு முழுவதிலும் வகைக்கு ஒவ்வொன்றை எடுத்து கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் பலியாக செலுத்துவானாக. அது சமாதான பலியின் இரத்தத்தை தெளித்த ஆசாரியனுடையதாகும். 12ஆம் வசனத்திலே அதிரசங்களையும் அடைகளையும் புளிப்பில்லாதவைகளாய் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆனால் 13ஆம் வசனத்திலே பார்க்கும் அப்பம் புளித்த மாவினால் செய்ததாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது வினோதமானதாய் காணப்படுகிறது இல்லையா? இது ஏன் தீமையாகிய புளிப்போடு காணப்பட வேண்டும்? ஏனென்றால் 12ஆவது வசனத்திலே கிறிஸ்து நமது சமாதான பலியாக, பாவமற்றவராக, புளிப்பில்லாதவராக காண்பிக்கப்பட்டிருக்கிறார். 13ஆம் வசனத்திலே பலியிடும் நபர் சமாதானத்திலே தனக்கு கிடைத்த பங்குக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறவனாய் இருக்கிறான். அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. தேவனோடு கூட சமாதானத்தை பெற்றுவிட்டான். இருந்தாலும் தொடர்ந்து அவனிலே தீமை இருக்கத்தான் செய்கிறது. தேவனோடு சமாதான உறவு கொள்வதற்கு ஒரு விசுவாசி பாவமில்லாத ஒரு நிலையை அடைவதை சார்ந்ததல்ல. அங்கே தொடர்ந்து தீமை காணப்படுகிறது. ஆம், இதை உணர்ந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு முக்கியம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது என்று வேதம் சொல்கிறது. ஒரு விசுவாசியும் தனது பாவம் மன்னிக்கப்படும்படியாகவும் கழுவப்படும்படியாகவும் அதை அறிக்கை செய்ய வேண்டும். அதற்கு பின்னர் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே புதிய சுபாவத்தோடு நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று நாம் வாசிக்கிறோம். 14ஆம் வசனத்திலே நாம் பார்ப்பது போல அந்த படைப்பு முழுவதிலும் வகைக்கு ஒன்று எடுத்து கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் பலியாக செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பலி ஏறெடுக்கப்படுவது போல ஒவ்வொருவருடைய இருதயமும் தேவனுக்கு முன்பாக திறந்து வைக்கப்பட்டதாய், அவர் அதை ஆராய்ந்து நித்தியமான வழியிலே நடத்துவதற்கு திறந்து கொடுக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. வசனங்கள் 15 முதல் 18 வரை பாருங்கள். சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியின் மாம்சமானது செலுத்தப்பட்ட அன்றைய தினமே புசிக்கப்பட வேண்டும். அதில் ஒன்றும் விடியற்காலம் மட்டும் வைக்கப்படலாகாது. அவன் செலுத்தும் பலி பொருத்தனையாயாவது உற்சாக பலியாயாவது இருக்குமானால் அது செலுத்தப்படும் நாளிலும் அதில் மீதியானது மறுநாளிலும் புசிக்கப்படலாம்.
பலியின் மாம்சத்தில் மீதியாயிருக்கிறது 3ஆம் நாளில் அக்கினியிலே சுட்டெரிக்கப்பட கடவது. சமாதான பலியின் மாம்சத்தில் மீதியானது 3ஆம் நாளில் புசிக்கப்படுமானால் அது அங்கீகரிக்கப்படாது. அதை செலுத்தினவனுக்கு அது பலிக்காது. அது அருவருப்பாயிருக்கும். அதை புசிக்கிறவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான். கவனித்தீர்களா? சமாதான பலியானது உடனே புசிக்கப்பட வேண்டும். இவ்விதமாக நாம் கிறிஸ்துவுக்கு மிக நெருக்கமாக இருக்கும் பொழுது நம்முடைய மனதிலே எப்பொழுதும் சமாதானம் காணப்படும். சோதனை வந்தவுடனேயே அதற்கான வல்லமையையும் அவரிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்கு மிக நெருக்கமாக நீங்கள் வாழுங்கள். அவருக்கு சொந்தமானவர்களுக்குத்தான் அவர் சமாதானத்தை கொடுக்கிறார். அவர்கள் அவரோடு கூட ஒரு மகிமையான ஐக்கியத்திற்குள்ளே வசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் எல்லா வேளைகளிலேயும் அவரை நோக்கி பார்த்து அவரிலே சார்ந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவே உங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியங்களுக்கும் போதுமானவர் என்ற அற்புதத்தை கண்டுகொள்வீர்கள் என்றால், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். லேவியராமம் 7ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை பாருங்கள். தீட்டான எந்த வஸ்துவிலாவது அந்த மாம்சம் பட்டதானால் அது புசிக்கப்படாமல் அக்கினியிலே சுட்டெரிக்கப்பட கடவது. மற்ற மாம்சத்தையோ சுத்தமாயிருக்கிறவனவனும் புசிக்கலாம். ஒருவன் தீட்டுள்ளவனாயிருக்கையில் கர்த்தருடைய சமாதான பலியின் மாம்சத்தை புசித்தால் அவன் தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். கவனித்தீர்களா? தீட்டான ஒரு மனிதன் இந்த சமாதான பலியை புசித்தால் தன் ஜனத்திலே இராதபடி அறுப்புண்டு போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் இதுவே உண்மையானதாயிருக்கிறது. கர்த்தருடைய ஐக்கியத்திற்குள்ளே கடந்து வர வேண்டும் என்கிறவன் தன்னுடைய பாவங்களை உண்மையான இருதயத்தோடு அறிக்கை செய்து கர்த்தருடைய ஐக்கியத்திற்குள்ளே கடந்து வர வேண்டும். 22 முதல் 27 வசனம் வரை வாசித்து பார்ப்போம் என்றால், அங்கே எப்படி கொழுப்பு புசிக்கப்படலாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இரத்தம் புசிக்கப்படக்கூடாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இரத்தம் புசிக்கப்படக்கூடாது என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். இது எதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது என்றால், மனிதன் இரத்தத்தினாலே தான் மீட்கப்பட்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்திய இரத்தமே நம்மை தேவனுக்கு முன்பாக தகுதி உள்ளவர்களாக்குகிறது. அவர்கள் கொழுப்பையும் உட்கொள்ளக்கூடாது என்று கட்டளை பெற்றார்கள். ஏனென்றால் கொழுப்பு கர்த்தரை சார்ந்ததாகும். அது சிறந்த பகுதி. 28 முதல் 34 வசனம் வரை உள்ள பகுதியிலே குறிப்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், மார்க்கண்டத்தையும் அதனோடே கூட அதன் மேல் வைத்த கொழுப்பையும் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டும்படிக்கு கொண்டு வர கடவன் என்று வாசிக்கிறோம். மார்க்கண்ட பகுதியானது இயேசு கிறிஸ்துவின் அன்பை நமக்கு நினைவுபடுத்துகிறது. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை வழங்க பண்ணுகிறார். யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிப்பது என்ன? தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். முன்னந்தொடையானது கிறிஸ்துவின் பலனையும் வல்லமையையும் குறிக்கிறது. எவ்வளவு கேடான ஒரு மனிதனையும் அவர் ரட்சிக்கக்கூடியவராய் இருக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 27 முதல் 30 வசனங்களிலே இயேசு சொல்வது என்ன? கவனியுங்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். அவர் தம்முடையவர்களை நித்தியமான அன்பினாலே சிநேகித்தார். இறுதி வரை நம்மை ரட்சிக்கக்கூடியவர் அவரே. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிற இந்த பலிகள் எல்லாம் அங்கேயே முடிவடைந்து விடுகிறதில்லை. நாம் எப்படி விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டோமோ அதே போல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் விசுவாசத்தினாலே தான் ரட்சிக்கப்பட்டார்கள். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்கிறது? நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் என்று சொல்கிறது. சங்கீதம் 50 12 முதல் 15 வரையிலேயும் 51வது சங்கீதம் 19ஆம் வசனமும் தேவன் விசுவாசத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் தம்முடைய பாதத்திலே கொண்டு வரப்பட்ட பலிகளை குறித்து பிரியமுள்ளவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே வேளையிலே எந்த கருத்தும் அற்றவர்களாக சடங்காச்சாரமாக பலி செலுத்தப்பட்ட பொழுது அதன் மேலே அவர் பிரியமாயிருக்கவில்லை. இதை குறித்து மல்கியா 1ஆம் அதிகாரம் 7 முதல் 14 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு பலிகளும் பரிபூர்ணமாக சரியாய் செய்ய எதிர்பார்க்கப்பட்டது.
ஏனென்றால் இவை எல்லாமே இயேசு கிறிஸ்துவை முன் அறிவிக்கிறதாய் இருக்கிறது. எபிரேயர் 9:28 பார்ப்போம் என்றால், கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் என்று வாசிக்கிறோம். லேவியராகமம் 7:35-38 பாருங்கள். கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி ஆரோனும் அவன் குமாரரும் நியமிக்கப்பட்ட நாளிலே இது அபிஷேகம் பண்ணப்பட்ட அவர்களுக்கு கர்த்தருடைய தகன பலிகளில் கிடைக்கும்படி உண்டான கட்டளை. இப்படி அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக கொடுக்கும்படி கர்த்தர் அவர்களை அபிஷேகம் பண்ணின நாளிலே கட்டளையிட்டார். சர்வாங்க தகன பலிக்கும், போஜன பலிக்கும், பாவ நிவாரண பலிக்கும், குற்ற நிவாரண பலிக்கும், பிரதிஷ்டை பலிகளுக்கும், சமாதான பலிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே. கர்த்தருக்கு தங்கள் பலிகளை செலுத்த வேண்டும் என்று அவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சீனாய் வனாந்திரத்திலே கற்பிக்கும்போது இவைகளை மோசேக்கு சீனாய் மலையில் கட்டளையிட்டார். பலிகளுக்கு அடுத்த பிரமாணங்களை குறித்து ஆரோனுக்கும் ஆசாரியர்களுக்கும் அவர் அங்கே எல்லாவற்றையும் கூறி முடிக்கிறார். இப்பொழுது நாம் லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்திற்குள்ளே பிரவேசிக்கிறோம். இங்கே ஆசாரியர்கள் அபிஷேகம் செய்யப்படுவதை குறித்து பார்க்கிறோம். இந்த பகுதி இன்றைய திருச்சபைகளுக்கும் மிக முக்கியமானது. ஏனென்றால் ஒரு உண்மையான அர்ப்பணிப்பு என்றால் என்ன என்பதை இது மிக தெளிவாக காட்டுகிறது. எபிரேயர் 7:28 பாருங்கள். நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடே விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. இப்பொழுது நம்முடைய கவனமானது பலிக்கு நேராக அல்ல, ஆசாரியனுக்கு நேராக திருப்பப்படுகிறது. வெண்கல பலிபீடத்தை விட்டுவிட்டு வெண்கல தொட்டி அண்டை போகிறோம். வெண்கல பலிபீடத்தண்டை தேவன் மனிதனுடைய பாவத்திற்கான கேள்விக்குறியை சரி செய்துவிட்டார். இவ்வாறு கூறுவதனாலே மீட்கப்பட்ட பாவியானவன் பரிபூர்ணம் அடைந்தவனாய் இருக்கிறான் என்பதல்ல, மீண்டும் அவன் பாவம் செய்யக்கூடியவன். எனவே தேவன் அவனை வெண்கல தொட்டி அண்டை கொண்டு வந்து அவ்வப்பொழுது கழுவி அவனை சுத்தமாக வைக்கிறார். இப்பொழுதும் இயேசு கிறிஸ்து பணிவிடையாளரின் உடையை உடுத்தியவராக நம்மை சகல பாவங்களற கழுவி சுத்திகரிக்கிறவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரிய பணி பெற்றவர்களே. மட்டுமல்ல, லேவியராகமம் முழுவதுமே லேவியர்களுக்காக எழுதப்பட்டது. தேவனுடைய விருப்பம் என்னவென்றால் முழு இஸ்ரவேல் மக்களையுமே ஆசாரியர்கள் ஆக்க வேண்டும் என்பதுதான். ஒரு வசனத்தை குறிப்பாய் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 19:6. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். பொன் கன்றுக்குட்டி வணக்கத்தினாலான பாவமானது இதை தடுத்து விட்டது. அங்கிருந்துதான் ஒரே ஒரு கோத்திரத்தை, லேவி கோத்திரத்தை மட்டுமே ஆசாரிய பணிக்கென்று பிரித்தெடுத்தார். அந்த கோத்திரத்திலும் ஆரோன் மட்டுமே பிரதான ஆசாரியனாக பிரித்தெடுக்கப்பட்டான். இந்நாட்களிலே திருச்சபையானது இந்த ஆசாரிய பணி பெற்றதாய் இருக்கிறது. கிறிஸ்துவே உன்னதமான பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். எபிரேயர் 8:2 பாருங்கள். பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஆனால் இன்று விசுவாசிகள் எப்படி ஆசாரியர்களாய் இருக்கிறார்கள்? பாருங்கள், 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 5:10 கவனியுங்கள். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 பார்க்கும் பொழுது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் என்று வாசிக்கிறோம். அருமையானவர்களே, எதிர்காலத்திலே திருச்சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னர் இஸ்ரவேல் மக்களே இந்த உலகத்திலே 1000 வருட அரசாட்சியின் காலத்திலே ஆசாரியர்களாய் இருப்பார்கள். ஆசாரியன் என்றால் யார் என்பதை வேதமே நமக்கு சொல்கிறது. எபிரேயர் 5:1 மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான்.
வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசாரிய பணிவிடையானது உலகத்திலே காணப்படும் வேறு எந்த சமய ஆசாரிய பணியோடும் ஒப்பிடப்பட முடியாதது. ஒரு ஆசாரியன் தேவனுக்கு முன்பாக மனிதனுடைய பிரதிநிதியாய் நிற்கிறான். மனிதனுடைய சார்பிலே தேவனிடத்திலே போகிறான். இது தீர்க்கதரிசிக்கு எதிர்மறையான பணிவிடை. தீர்க்கதரிசி தேவனிடத்திலிருந்து மனிதனிடத்திலே பேசும்படியாய் வருகிறான். ஆசாரியன் மனிதனிடத்திலிருந்து தோன்றி தேவனிடத்திலே செல்கிறான். மனிதனுக்காக பேசும்படியாய் செல்கிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆசாரியனாயும் இருக்கிறார், அவர் தீர்க்கதரிசியாயும் இருக்கிறார். தேவனிடத்திலிருந்து வந்து தேவனுக்காக மனிதனிடத்திலே பேசுகிறவராய் இருந்தார். தேவனை மனிதனுக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருந்தார். இப்பொழுது மனிதனிடத்திலிருந்து தேவனிடத்திற்கு அவர் திரும்பி சென்று மகா பிரதான ஆசாரியராய் அவர் இருக்கிறார். இப்பொழுது அவர் பரலோகத்திலே நம்முடைய பிரதிநிதியாய் இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவிலே இருப்பீர்கள் என்றால் உங்களுக்காக அவர் அங்கே இருக்கிறார். நாம் சொந்தமாக அங்கே செல்ல முடியாது. லேவியராமத்தையும் ஆசாரியத்துவத்தையும் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நாம் சரியாய் அறிந்திருக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரமும் ஆசாரியத்துவமும் மிகுந்த கருத்துக்கள் நிறைந்த காரியங்களாக இருக்கிறது. இதில் ஏதாவது ஒன்றை முக்கியத்துவப்படுத்திவிட வாய்ப்பு இருக்கிறது. அது ஆபத்தானது. ஆசரிப்பு கூடாரத்தின் வெளிப்பிரகாரமானது இந்த உலகத்தை குறிக்கிறதா இருக்கிறது. இங்கேதான் இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி மரித்தார். பரிசுத்த ஸ்தலமானது நாம் காணக்கூடாத, ஆனால் நம்முடைய மகா பிரதான ஆசாரியர் சென்றிருக்கும் இடமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்து பரலோகத்திற்கு சென்ற பொழுது ஆசரிப்பு கூடாரமானது செங்குத்தாக வைக்கப்படுகிறதா இருக்கிறது. இந்த பூமியிலே அவர் பாடுபட்டார். இது வெளிப்பிரகாரம். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே அவர் கடந்து செல்கிறார். இது பிதாவின் பிரசன்னத்திற்குள்ளே அவரை எடுத்துச் செல்கிறது. எபிரேயர் 4:14 பாருங்கள். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாய் இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். மற்றொரு வசனத்தையும் இங்கே நாம் பார்க்க வேண்டும். எபிரேயர் 9:11 கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமுமான கூடாரத்தின் வழியாகவும் என்று வாசிக்கிறோம். மேலும் 2 வசனங்களை பாருங்கள். எபிரேயர் 8:1-2 மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்திலுள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. எபிரேயர் 9:23-24 வசனங்களையும் இந்த இடத்துல நாம் சிந்திக்க வேண்டும். ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாயிருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனோடு உறவு கொள்ளுகிறோம். லேவியராமம் 8 12 முறை கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே என்று மோசே எழுதுகிறார். அதன் இறுதியாகத்தான் 36 நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்ட எல்லா காரியங்களையும் ஆரோனும் அவன் குமாரரும் செய்தார்கள் என்று வாசிக்கிறோம். எப்படி அபிஷேகம் செய்யப்பட வேண்டும் என்று கர்த்தர் கூறினாரோ அவ்வாறே செய்யப்பட வேண்டும். கவனிங்கள், லேவியராமம் 8 முதல் 3 வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பாவ நிவாரண பலிக்கு ஒரு காளையையும் 2 ஆட்டு கடாக்களையும் ஒரு கூடையில் புளிப்பில்லா அப்பங்களையும் கொண்டு வந்து சபையை எல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரச் செய் என்றார். ஏன் கர்த்தர் இதையெல்லாம் சொல்கிறார்? இது மிக முக்கியமான ஒன்று. சாதாரண பலவீனமான மனிதர்களை எடுத்து தன்னுடைய பணிக்காக தேவன் நிறுவுகிறார் என்பதை மக்கள் பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் இதே காரியத்தை தான் செய்கிறார். எபிரேயர் 7:28 பாருங்கள். நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடே விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. ஆம் அருமையானவர்களே, இந்த பகுதியிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், பலவீனமுள்ள குறைகளுள்ள மனிதனையும் தேவன் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார். மனிதனுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணத்தை தேவன் எதிர்பார்ப்பார் என்றால் நாம் எல்லாருமே கைவிடப்படுவோம். ஆண்டவரை நாம் அதிகமாய் துதிக்க வேண்டும்.
ஏன் தெரியுமா? நாம் இருக்கும் வண்ணமாகவே அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். வசனம் 4-5 பாருங்கள். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். சபை ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடின போது மோசே சபையை நோக்கி, செய்யும்படி கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் இதுவே என்று சொல்லி. கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜனங்களும் அந்த ஆராதனைக்கு கூடி வந்தார்கள். தான் செய்கிற காரியம் எல்லாவற்றிலேயும் கர்த்தர் சொன்னதையே தான் செய்கிறேன் என்று மோசே தெளிவாக சொல்லிவிடுகிறார். வசனம் 6 பாருங்கள். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்து. மோசே ஆரோனையும் அவன் குமாரர்களையும் வெண்கல தொட்டியண்டை கொண்டு வந்து அங்கே குளிக்கும்படியாய் செய்கிறார். இதன் பொருள் என்ன? அவர்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்ய வேண்டுமென்றால் அவர்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக, சுத்தமாக்கப்பட்டவர்களாக, அழுக்கற்றவர்களாக காணப்பட வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலே மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக ஏற்கனவே பலிபீடத்தண்டை சென்று வந்து விட்டார்கள். இருந்தாலும் அவர்கள் கழுவப்பட வேண்டியவர்களாக இருந்தார்கள். இன்று அநேகர் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனாலே கர்த்தருடைய வேலையை செய்ய தகுதி பெற்றவர்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அருமையானவர்களே, ரட்சிப்பு மிக அவசியமானதுதான், முக்கியமானதுதான். ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு அவர்கள் சுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். வேதத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். இந்த வேத பகுதிகளை நீங்கள் குறித்து கொள்வது நல்லது. முதலாவது தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இரண்டாவதாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மை உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்கள். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் என்று பார்க்கிறோம். யோவான் 13:10 இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்தமாக்கி கொண்டே வருகிறார். என்றாலும் தேவனால் நாம் கழுவப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். எதை கொண்டு அவர் நம்மை கழுவுகிறார்? கர்த்தருடைய வார்த்தையினாலே அவர் நம்மை கழுவுகிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனமே நம்மை சுத்தப்படுத்துகிறது. சீஷருடைய கால்கள் அழுக்காயிருப்பதனாலே அது கழுவப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அவர்கள் எல்லாரும் ஸ்நானம் பண்ணியிருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள். இருந்தாலும் அவருடைய கால்கள் கழுவப்பட வேண்டியதாக இருந்தது. அப்பொழுதுதான் அவரோடு உள்ள தொடர்பு நிலைத்திருக்கும், நீடித்திருக்கும் தொடர்பாக இருக்க முடியும். பணிவிடை செய்வதற்கு கழுவப்படுதல் மிக அவசியம். அருமையானவர்களே, நாம் எப்படி கழுவப்படுகிறோம்? அறிக்கை செய்தலின் மூலமாக நாம் மன்னிக்கப்படுகிறோம், நாம் கழுவப்படுகிறோம். நீங்கள் கர்த்தரால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் உங்கள் பாவங்களை அவரிடத்திலே அறிக்கையிடுங்கள். ஒருவேளை நீங்கள் என்றோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரால் நீங்கள் பயன்படுத்தப்பட வேண்டுமென்றால் அவர் உங்களை கழுவும்படியாய் உங்கள் குறை குற்றங்களை நீங்கள் மீண்டுமாய் அறிக்கை செய்யுங்கள். இதுதான் முதல் படி. இதுதான் தேவனுடைய வழிமுறை. இது அவருடைய கட்டளை. நாம் அவருடைய முறைப்படி செயல்படவில்லை என்றால் நாம் அவருக்கு பணிவிடை செய்ய முடியாது. அவர் தனக்கென்று வைத்திருக்கும் வழிமுறைகளை நாம் அறிந்து செயல்படுவது சிறந்தது. அவருடைய வழிமுறைகளை நாம் கற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிவதே மிகச் சிறந்தது. அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நாளிலும் கற்றுக்கொண்டதில் சிலதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை கர்த்தருக்கு நாம் செலுத்த ஆயத்தமாகாதவரை ஆலயத்திலே வந்து நாம் அவரை பணிந்து கொள்ள வர முடியாது. எப்பொழுதும் குறை கூறிக்கொண்டும் முறுமுறுத்து கொண்டும் இருப்பவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ள முடியாது. நாம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நெருக்கமாக இருக்கும் பொழுது நம்முடைய மனதிலே சமாதானம் காணப்படும். சோதனை வந்தவுடனே அதற்கான வல்லமையையும் அவரிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.